Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் வே எக்ஸசைஸ் 5.5ல் கொஷின் நம்பர் 12 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 12 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேம் வே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே போகலாமா சம்முக்கு? சேம் வே ஹியர் கொஷின் பார்த்தீங்கன்னா find dy by dx வேணும். x power y power x is equal to 1 இது டேட்டா. இஸ் கிளியர்? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன மெத்தட் அப்ளை பண்ணோம்? u power v மெத்தட் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? d by dx of tell me the formula u power v, you know the ideas? Okay, good. u power v, okay, into v by u dash plus log u into v dash. this தான் நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். Okay, clear now? So அப்போ u power v is equal to v by u dash plus log u v dash. This is a method. இப்போ next நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம்டா? சேம் லாஜிக். ஃபஸ்ட்டு x பவர் y இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு நான் u பவர் v எடுக்கிறேன். பெஸ்ட்டு u is equal to what reaction? x, v is equal to y ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ now you think about u dash equal to what's the value? x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ங்களா? நெக்ஸ்ட் v dash இருந்தால் that is meaning dy by dx இல்லையா? y x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அகெயின் செகண்ட் பார்ட் u is equal to y, v is equal to what reaction? x சூஸ் பண்ணிக்கலாமா? சேம் வே அப்போ u dash is equal to dy by dx, v dash is equal to 1. x பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டோட்டல் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான் அந்த சம்மோட ஹைலைட் ஆகும். ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட் நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்? எக்ஸ் பவர் ஒய்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் பவர் ஒய்க்கு சேம் ஃபார்முலா யூ பவர் வி மெத்தட். ட்ரை பண்ணலாமா? சேம் வே ஃபஸ்ட்டு யூ பவர் வி அப்படியே யூக்லேட் பண்ணுவேன். எக்ஸ் பவர் ஒய் ஃபார்ம் பண்ணுறீங்களா? அஸ் பர் ஃபார்முலா டெல் மீ வாட்ஸ் அ வேல்யூ? வி பை யூ இல்லையா? அப்போ வாட்ஸ் அ வி வேல்யூ என்ன இருக்குது? ஒய், u value x. அப்போ what meaning? y by x ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வாட் ஃபார்முலா? u dash. what's a u dash? u dash value is equal to 1. clear? plus log u. அப்போ plus log what's a u? u is equal to x. okay, into v dash. what's a v dash? v dash is equal to dy by dx ஃபார்ம் பண்ணிக்கலாமா? plus அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? y power x ஃபார்ம் பண்ணிக்கலாமா? y power xக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்போ ஹியர் y power x into v by u. வாட்ஸ் v? v வந்து x, v by u x by y. நெக்ஸ்ட் ஃபார்முலா u dash. வாட்ஸ் u dash? dy by dx plus log u. வாட்ஸ் log u? log y ஃபார்ம் பண்ணிக்கலாமா? log uனா that is y. next again what value? v dash. what's a v dash value? 1. okay, is equal to constant differentiate பண்ணா 0. that's all. just கொடுத்துக்கு ப்ராப்ளத்தை ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டேன். ஓகே, கிளியர் நோ? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த எக்ஸ் பவர் ஒய் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் உள்ள ப்ராடக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? dy by dx தான் வேணும். ஸோ அப்போ ஹியர் உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் இன்ட்டு ஒய் பை எக்ஸ், எக்ஸ் பவர் ஒய் இன்ட்டு ஒய் பை எக்ஸ் அப்படியே ஜஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டேன். அகெயின் எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒய் லாக் எக்ஸு இன்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்? ஒய் டேஷ்னு எடுத்துக்கலாமா? dy by dx. ஜஸ்ட்டு எக்ஸ் பவர் ஒய் உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸு உள்ள ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஒய் டேஷ் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? எக்ஸ் பை ஒய் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒய் லாக் ஒய். ஓகே, ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒய் இன்ட்டு லாக் ஒய் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணிட்டேன்? இங்கே கொடுத்து கட்டாமல் உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணுங்க பாருங்கள். இந்த எக்ஸ் பவர் ஒய்யா ஒய் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்றுன்னு போடலாமா? டினாமினேட்டர் நியூமினேட்டராக கொண்டு போயிட்டா? இட்ஸ் கிளியர்? ஸோ அப்போ இது ரெண்டு பேஸ் சேம், அந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஒய் பவர் 1 மைனஸ் 1 ஒய்ன்னு போட்டுக்கலாமா? கிளியர்னா அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, அப்போ திரும்ப என்டைய ஸ்டெப்ஸை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி சைடில் போட்டு அப்படியே வேல்யூ ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க.
So here form x power y minus 1 into what's the reaction? Y in varma into y. Clear now? Next again என்ன form பண்ணா x power y log x into y dash அப்படி ரிட்டர்வா ஃபார்ம் பண்ணிட்டேன். சேம் வே இந்த டினாமினேட்டர் y என்ன பண்ணுங்க நியூமரேட்டரா கன்வெர்ட் பண்ணா அப்ப என்ன கிடைக்கும்? y power x minus 1 into x y dash. That's all. But remaining plus x power y log y is equal to 0. அவ்வளவுதான். இப்போ we want to dy by dx only நமக்கு. So அப்ப என்ன ஃபார்ம் பண்ணிக்கனா take it என்ன பண்ணுங்க y dash take it common. அப்போ y dash common எடுத்தா here இதென்ன நமக்கு y dash common term. அப்போ what is remaining? x power y log x. ஃபார்ம் பண்ணிக்கலாமா x power y log x plus what reaction? y power x minus 1 into x. இதற்கு ஃபார்ம் பண்ணிங்களா? Next x power y minus 1 y x power y log y அப்படி ரைட் ஹேண்ட் சைடு கன்வெர்ட் பண்ணிடு. அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணா அப்போ மைனஸ் x power y minus 1 into y okay minus x power y into log y. அவ்வளவுதான். இப்போ நமக்கு என்ன தேவை? dy by dx தான் நமக்கு வேணும். That is y dash. So இப்போ y dash is equal to minus 1 காமனா எடுத்துக்கங்க minus x power y minus 1 into y plus x power y log y okay divided by again form பண்ணா x power y log x plus y power x minus 1 into x. Clear my children? That's our data. So இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஸ்டின் நம்பர் 12 நம்ம சால்வ் பண்ணோம். நீ நார்மலாக லாகரித்மிக் எடுத்தால் இது செப்பரேட்டாக பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் ப்ராப்ளம் லென்த்தி ஆகும். ஸோ யூ பவர் வி இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உனக்கு ஈஸியாக ப்ராப்ளம் முடிஞ்சிடும். யூ அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.